வணக்கம். அகத்தியரின் வழிபாடு. இன்று அகஸ்திய ஞானபீடம் மலேசியால இருந்து பிரதர் கருப்பன் சுவாமி இங்க இருக்காங்க. பொறாமை வேதனை தொடர்ச்சி. ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். ஓம் அகஸ்தீஸ்வராய நமக, ஓம் அகஸ்தீஸ்வராய நமக, ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. சத்தியமே அகஸ்தியம், அகத்தியமே ஜெயம். அகாரமாய் எழுத்தினில் ஆகிய முதல்வனாய், உகாரமாய் உயிர்கள் உயர்ந்த முனிவனாய், மகாரமாய் பிறப்பென்னும் மாயை நீக்கி அருள் பகர்ந்த அகத்தியன் பாதம் நித்தம் பற்றுவோம். குருவே துணை, குருவே சரணம். இன்றைய தலைப்பு கோபம் பொறாமை என்ற போன ஒரு மாதத்துக்கு முன்னோட தொடர்ச்சி தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதாவது கஜராஜ் சுவாமிகள், ஐயா கஜராஜ் சுவாமிகள் கேட்ட கேள்வி, பொறாமை கோபம் வேதனை எதனால் ஆகின்றது என்பதற்கு கேட்ட கேள்விக்கு அப்பா மாமுனிவர் அகஸ்தியர் அழகான விளக்கம் கூறுகின்றார். ஆனா அந்த கேள்வி பாருங்க, பொறாமை கோபம் வேதனை ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. உலகத்துல இது பெரிய பிரச்சனை. இது அதாவது நம்ம போன முறை பார்க்கும்போது பொறாமையை பார்க்கும் பொழுது அப்பா சொல்றாங்க, பொறாமை ஏன் வருகிறது, நாம் ஒருத்தரோடு ஒப்பிடும் பொழுது நமக்கும் அவருக்கும் வித்தியாசம் பார்க்கும் பொழுது ஏற்படும் நிலைதான் பொறாமை. அது குடும்பத்துல வரும், அண்ணன் தம்பிக்கு வரும், கணவன் மனைவிக்கு வரும், உற்றார் உணவிற்கு வரும், பக்கத்து உள்ளவங்க கூட வரும். ஆனா அது நம்ம ஒரு பெரிய மனதோடு அதை நிவர்த்தி பண்ணணும்னா அது பெரிய விபரீதத்துல எடுத்து போய் செற்றுவிடும். அதாவது நம்ம மற்றவங்களால நம்மளும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருட ஆரம்பிப்போம், தர்மத்திற்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்வோம். இந்த மாதிரி ஏராளமான விபரீதங்கள் நடக்கும் என்று அப்பா பொறாமைகள் பற்றி ரொம்ப அழகாக விளக்கியிருந்தார். இந்த வாரம் கோபம். கோபம் என்றால் என்ன, எதற்கு வருகின்றது, எப்படி வெளிப்படுகின்றது என்று பார்க்கலாம். அடக்க முடியாத ஒரு வெறுப்பு தான் கோபம். அதாவது அந்த சோர்ஸ் ஆஃப் த எங்கர், அதாவது கோபத்தின் அடிப்படை வெறுப்பு. கோபம் ஆகின்றது. உதாரணமாக, தாய்க்கு தன் குழந்தை மீது கோபம் ஏன் வருகிறது என்றால், அக்குழந்தை செய்த செயல் சரியில்லை என்பதற்காக. சமயத்துல அம்மா வீட்டுல மோப் பண்ணுவாங்க, அப்போ இன்னும் காஞ்சிருக்காது, அப்ப அந்த பக்கம் போகாத மகனேன்னுவாங்க. பையன் சொல்ல பேசி கேட்க மாட்டாங்க, போனா விழுந்துருவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா அங்க போய் விழுறதுக்குள் அந்த செயலை செய்யும் பொழுது தாய்க்கு கோபம் வரும். ஆனா தாய்க்கு சாதாரணமா கோபமா தான் வரும். ஆனா மற்றவங்களுக்கு அதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் செய்யும் பொழுது அது பெரிய இதா இருக்கும். உதாரணமாக நாட்டு லெவல்ல பேசணுமா, அந்த போலீஸ் கவர்மெண்ட்லாம் இந்த ரெகுலேஷன்ஸ் போட்டிருப்பாங்க, இங்க பார்க் பண்ணாதீங்க அப்படின்னு. அது வேணும்னே பார்க் பண்றவங்களும் இருப்பாங்க. அது மற்றவங்களை பார்க்கக்கூடிய சமுதாய கோபத்தை உண்டாக்கும். அப்ப யாராவது ஒரு போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்களா, இவங்க தான் பண்ணாங்களா, மற்றவங்க பார்க் பண்ண அவங்கள போய் அடிக்க போகும். இதெல்லாம் சாதாரணமான சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இனி கோபம் எப்படி உண்டாகிறது? ஒரு நிலையில் நிகழ்ச்சி தனக்கு பிடிக்காவிட்டால் அதில் ஒரு வெறுப்பு உண்டாகிறது. அதாவது உதாரணமாக நம்ம இப்போ ஒரு பள்ளிக்கு போறோம், ஆசிரியர் நமக்கு பாடம் கொடுக்குற, நம்ம செய்ய முடியல, அப்போ மறுநாள் கேள்வி கேட்கும் போது நமக்கு கோபம் வரும், அது பிள்ளைங்களுக்கு. ஆனா நம்ம சோம்பல் பட்டுதான் செய்யலைன்னா அது மறந்துடுவாங்க. எல்லாரும் முன்னுக்கை கேட்டுட்டாங்க, நான் அதுல பணக்காரனா இருந்தா அது பெரிய பிரச்சனை வேற, அந்த ஸ்டேட்டஸ் இது. இந்த கோபம் வர்றதுக்கு அப்பா சொல்றாங்க, பிடிக்காத காரணத்தினால் அதை மறக்காவிட்டால் போக போக தீயாகி வென்றும். இது நம்ம சாதாரண குடும்பத்துல பார்க்கணுமா, அதாவது நம்ம கணவன் ஏதாவது அல்ல மனைவி ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க, அது ஏற்கனவே கொஞ்சம் சமைக்காம இருப்பாங்க, அது சுத்தி காட்டுறது. அவங்களும் களைப்பா வந்திருப்பாங்க, நேற்று சமைச்சிருக்கலாமே ஏன் சமைக்கல அப்படின்னு. சோ அதனாலதான் இந்த அடிப்படை வித்தியாசத்தினாலதான், டிஃபரன்ஸ்னாலதான் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் அதிகமா இருக்கிறது. இதுதான் காரணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கல. சோ சுட்டி காட்டுறது, அப்புறம் பெருந்தன்மை இல்லை. சோ இதெல்லாம் அடிக்கடிக்கு சொல்லும் பொழுது, கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வாரத்துல அல்லது ஒரு மாசத்துல இது அப்படி இருக்குதே, நம்ம காதலிக்கும் போது இந்த மாதிரி இல்லையே, ரொம்ப வேறமா இருக்க, நமக்கு ஒத்து வராது, டைவர்ஸ் எக்கச்சக்கமா நடக்குது. ஏன்னா அடிப்படை அந்த மீண்டும் மீண்டும் அந்த நிகழ்ச்சி செய்யும் பொழுது சில சமயம் தனக்கு பிடிக்காத செயல்களை அடிக்கடி தொடர்ந்து வந்தால் அடுக்கடுக்காக பெரிதாகி வருகின்றது. அந்த சின்னத்தை அப்படியே அக்யூமுலேட் பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாகி வரும் பொழுது
ஒரு கட்டத்தில் அதை அடக்க முடியாவிட்டால் கோபம் வெளிவருகிறது. அப்பொழுது விரட்டல், திட்டுதல், சண்டை போடுவது, கொலை செய்வது இவையெல்லாம் கோபம் என்று வீண் செயலாக வெளிப்படுகிறது. அப்பா ஒரு பெரிய ஒரு எங்கர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. இது சாதாரண விஷயமா படிச்சு முடிக்கிறது இல்லை, இது பெரிய விஷயம். இது உண்மையிலே அதாவது இதுக்கு அப்பா சொல்றாங்க, இந்த இந்த கொஞ்சம் கொஞ்சமா அன்னாடிக்கு அனுதினம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறது. ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், எல்லாம் வேலை செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வருவாங்க. அந்த நேரத்துல மறுபடியும் சுட்டி காட்டும் போது திடீர்னு விபராதம் வந்துடும். சமயத்துல முன்னுக்கு எதா இருக்கா பார்த்து எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது பல இடத்துல பட்டு இறந்து போனவங்களும் உண்டு. இந்த மாதிரி நிகழ்வு அன்னாடிக்கு அனுதினம் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் நடக்குது. இந்த பார்க்கிங் லாட்ல கூட சமயத்துல வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு போயிட்டு கேட்டா அவன் ஏதாவது பிரச்சனை இருப்பான், கேட்டதுக்காக அடிப்பான். அடிச்சதுனால அந்த வயசானவர் அங்கேயே இறந்துருக்காரு. அந்த மாதிரி எவ்வளவு எக்கச்சக்கமா அன்னாடிக்கு நடந்துகிட்டு இருக்குங்கம்மா இந்த கோபத்தினால. கொஞ்சம் எக்ஸ்பிளைன், கொஞ்சம் ஏதாவது இன்புட் கொடுங்க. இந்த இந்த சூழ்நிலையில இந்த காலகட்டத்துல கோபம்ன்றது இட் இஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் நேச்சர். எதுக்காகனா எல்லாம் அந்த மாடர்ன் டே லைஃபோட ஸ்ட்ரெஸ். முதல்ல என்ன டைம்ன்றது நிறைய இருந்த ஜனங்களுக்கு அமைதியா இருந்தாங்க, வீட்லயும் சரி வெளியவும் சரி. பட் இப்போ என்ன இருக்கு, ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு, இந்த மீடியால இருந்து, இந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து, டெலிவிஷன்ல இருந்து மீடியா ஓவர்லோடு, அதெல்லாம் இட் இஸ் ஒர்க்கிங் அந்த மைண்ட்ல ஒர்க் ஆயினே இருக்குது. அதனால என்ன ஆயிருக்கு, இப்போ பொறாமை ஸ்டார்ட் ஆகுது. இந்த கொஞ்சம் ஏழைங்க டிவி பாக்குறாங்க, ஐயோ இவங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்க. சோ அதெல்லாம் இப்போ ரொம்ப கிளீனா தெரிஞ்சிடுது டிஃபரன்ஸ். ஒருத்தருக்குன்னா ஒருத்தர் வித்தியாசம் எப்படி இருக்குது லைஃப் ஸ்டைல்ல. அது அவங்களுக்கு கிடைக்காவிட்டால், இப்போ ஒரு அழகான பொண்ணு யாரோ கல்யாணம் பண்ணிருக்காங்க, இன்னொருத்தர் யாரோ, ஓ அந்த மாதிரி எனக்கு பொண்ணு கிடைக்கலையே, அது ஒரு கோவம். அதே ஆபீஸ்ல ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, எனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கலையே, கோவம். ஏன்னா அந்த வெறுப்பு வந்துடுது பாருங்க. கம்பேர் பண்ணிட்டு தான் அது கோவங்க வருது. இல்லைனாக்கா யாரோ ஒருத்தர் எதுவோ சொல்லிட்டாங்க, நம்ம உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிடுறோம் கோவத்துல. அந்த சென்சிட்டிவ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ மனுஷனுக்கு ஒரு சென்டர்டா இருந்துட்டு என்ன ஆனாலும் ஒரு அமைதியா பார்த்து அது இது பெரியவங்க கிட்ட பேசி, பழைய காலத்துல நம்மலாம் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். பெரியவங்க கிட்ட பேசி கொஞ்சம் அது அவங்க அதெல்லாம் இது பரவாயில்லம்மா இப்படி நடக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த கோவம் வெளியே நம்ம வர வைக்கல. இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு, கோவம் மேல 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 போய் ஏதோ யாரோ நண்பன் கிட்ட பேசுறது, அந்த நண்பமா அத தீக்கி இன்னொரு கொஞ்சம் தீ போட்டு கோவம் இன்னும் அதிகம். இந்த மாதிரி எல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க நம்ம கோபம் எதனால வருதுன்றது அப்பா அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல பொறாமை, கம்பேர் பண்ணிக்காதீங்க. இன்னொன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. வேறவர்களை பார்த்து அவங்க இது பண்றது தப்பு. ஏன்னா கொஞ்சம் எவ்வளவு பேரா வேண்டாத இதை வச்சுட்டு கோவம் பண்றாங்க. உலகத்துல என்னவோ நடந்துட்டு இருக்கு, எங்க எதுவோ நடந்துட்டு இருக்கு, அதை வச்சுட்டு நீங்க ஏன் கோவம் பண்றீங்க? ஏன்னா உலகன்றது, வாழ்க்கைன்றது எப்ப பார்த்தாலும் கஷ்டமும் சுகமும் சேர்ந்துதான் இருக்கு போகுது. எப்பவும் கம்ப்ளீட் பீஸ் எவ்ரிவேர் இருக்க முடியாது. வீட்லயும் சரி, உள்ளத்திலயும் சரி, வெளியத்திலயும் சரி. அதனால ஆன்மீகத்துல நம்ம இருக்கிறவங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்தப்போ யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம், எதை நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம விட்டு விடலாம், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு மினுக்கு போயினே இருக்கணும். ஏன்னா கோபம்னால அப்ப சொல்ற மாதிரி இந்த மாதிரி விபரீதங்கள் ஆக சான்சஸ் இருக்கு. அதனாலதான் கோபம் வந்தப்போ இம்மிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாக் அவே ஃப்ரம் தட் சிச்சுவேஷன். பிசிக்கலா வாக் அவே பண்ண முடியலையா, மென்டலி வாக் அவே. இப்ப யாரும் உங்களை திட்டிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கோபம் வந்துட்டு இருக்கு. கோபம் வர்றதோ வேதனை வரப்போ அப்பன்னு நினைச்சுக்கங்க. அப்பா அப்பா அப்பான்னு மனசுல நினைச்சிட்டே இருந்தாக்கா அதெல்லாம் அப்படியே ஒரு வெளியேந்து அப்படியே போயிடும், நம்ம உள்ளத்துக்கு போகாது. நாம இடம் கொடுத்தா தானே கோவம் நம்மளுக்குள்ள வரும். நம்ம அந்த இடத்துக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு தான் அப்ப சொல்லிட்டு இருக்காரு. ஆமா,
ஆனா இந்த கோபம் வந்து ஆன்மீகத்துக்கு முதல் தடைங்கம்மா. இந்த கோபத்தை அடக்க முடியலன்னா ஆன்மீகத்துல கட்டாயமா முன்னேறவே முடியாது. ஏன்னா கோபம் வரும் பொழுது உணர்ச்சி ததும்பும், அதிகமான உணர்ச்சிகள் வரும். அப்போ வரும் பொழுது அந்த நம்மளோட ஆவுரா, நம்மளோட சிந்தனை, நம்ம செய்த புண்ணியமெல்லாம் பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கோபம் அதிக அளவுக்கு மீறி வரும்போது பாவம் நம்மளை சுற்றி கொள்ளுங்கம்மா. ஏன்னா மற்றவங்களோட துன்பப்படுத்துறது இல்லாம மற்றவங்களோட சாபத்துக்கு ஆளாகி விடுவோம் அந்த ஒரு கணத்துல. சோ அதுக்காக நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல வந்து எல்லாம் உற்றார் உறவினர்லாம் இருந்தாங்க. இந்த காலத்துல சின்ன புள்ளையில இருந்து இந்த ஹேண்ட்போன் கேஜெட் தான் வாழ்றாங்க. மற்றவங்க யாருக்கிட்டையும் அவங்க பேசி ஒரு ஒரு அந்த அவங்களோட மனசை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பும் இல்லை. சோ அந்த ஒரு சூழ்நிலை. மேலும் இப்போ உள்ள சமுதாயத்துல இந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிருச்சு இல்லைங்களா? சின்ன பிள்ளைலேருந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பெற்றோருங்க ஸ்கூலுக்கு போனா நம்ம 1 தான் வரணும், 10 சப்ஜெக்ட்னா 10 எடுக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் போடுறோம். ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. ஒன்று. இரண்டாவது வந்து இப்ப சின்ன பிள்ளைகள் நம்ம வந்து அதிகமான செல்லம் கொடுத்து வளர்க்குறோம். அந்த காலத்து செல்லமெல்லாம் நமக்கு கிடையாது, வந்தா அடிதான். அப்போ நமக்கு அப்பா அம்மா மிஞ்சி நடக்கக்கூடாது அப்படின்னு தெரியும். ஆனா இப்போ வந்து சூழ்நிலை இந்த மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, சோசியல் மீடியானால, ஸோ இந்த குறுக்கு வழிக்கெல்லாம் அதிகமா வந்துருச்சுங்கம்மா. நாளைக்கே பணக்காரன் ஆகணும் அப்படின்னு. ஸோ பிள்ளைங்க இன்னைக்கு கிராஜுவேட் பண்ணி முடிஞ்சோன்னா நாளைக்கு ஒரு பெரிய காடி வாங்கணும், வீடு வாங்கணும். அப்போ அது முடியலைங்களா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க அல்லது திருடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது பாருங்க சூழ்நிலை மாறும் பொழுது. ஆனா நம்மளோட அப்பாவோட இந்த அகஸ்தியர் வழிபாடு வந்து கலியுகத்து காவியம்மா. இது படிச்சு ஏராளமான ஆத்மாக்கள், கட்டாயமா புண்ணிய ஆத்மாக்கள் மட்டும்தான் இந்த நூலை தொட முடியும். மற்றவங்களுக்கு யாருக்கும் வாய்ப்பே கிடைக்காது. அப்பா விடவே மாட்டாரு. அவங்களுக்கெல்லாம் கட்டாயமா அந்த 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 அருளும் ஆசையும் உண்டாகும். சாந்தம் பிறக்கும். முருகப்பெருமான 6 குணம். சொல்லுங்க சொல்லுங்க. முருகப்பெருமானின் 6 குணத்துல அன்பு, பண்பு, பரிவு, பாசம், சாந்தம், இதெல்லாம் இருந்தாலும் ஞானத்துக்கே போக முடியும். சோ இந்த சாந்தம் வரும் பொழுது அந்த கோபத்தோட மென்னு முழுங்கணும். ஏன்னா அப்பால் சொல்லுவாங்க, கோபத்தை மென்னு முழுங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அந்த சூழ்நிலை அந்த நிலை வரும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த பக்குவம் வருமா. ஆனாலும் பெற்றோர் ஆகியப்பட்ட நாம் குழந்தைய சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்க்கணும். அதுக்கு அந்த ஞானம் வந்து பெற்றோர்களுக்கு முத கொடுக்கணும்மா. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வழிபாடை வந்து ஒரு ஞான யோகம்னு அப்ப ஏன் சொல்றாங்கன்னா, அப்ப என்ன சொல்றாங்க, போய் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல போயிடணும், எனக்கு இன்னொரு பர்த் வேண்டாம், இதெல்லாம் மனசுல வருது. ஆனா என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு குரு கிட்ட போறாங்க. அந்த குரு வந்துட்டு சரி இந்த மாதிரி உட்கார்ந்துக்காங்க, இந்த மாதிரி முதிரை வச்சுக்காங்க, இந்த மாதிரி பிரீதிங் பண்ணுங்கனாக்கா, வாட் இஸ் த யூஸ்ன்னு கேக்குறாங்க அப்பா. ஏன்னாக்கா இந்த காலத்து தீட்சை அப்பா சொல்ற மாதிரி இட் டஸ் நாட் டிரான்ஸ்ஃபர் த ரியல் பவர். இப்பெல்லாம் சும்மா நெத்தில எப்படி கை வச்சுட்டு உங்களுக்கு ஆயிடுச்சு இனிஷியேஷன் சொல்லிடுறாங்க. ஜனங்களும் பெருசா ஏதோ வேலை பண்ணிட்டேன், வாபஸ் போயிட்டு வீட்டுல எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இருக்க போறாங்க. சேஞ்சே ஆக மாட்டாங்க. அது அப்ப வெளிப்பாட்டுல அப்பப்போ ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சோ அதனால ஞான யோகம் விச் இஸ் வழிபாடு இஸ் த ஹையஸ்ட் பாத். ஒன்லி ஃபியூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஏன்னாக்கா ஏற்கனவே எல்லாரும் ஆன்மீகத்துக்கு போயிடணும்னாக்கா குண்டலினி சக்கரா இது விட்டா வேற எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் இப்ப அப்பா சொல்ற மாதிரி பொறாமை எதுக்கு வருது, இதெல்லாம் புரிஞ்சிக்காத இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கலன்னா கர்மம் நம்மளது மல்டிப்ளை ஆகிட்டே போகும். சோ அதெல்லாம் பண்ணாத நம்ம இந்த மாதிரி பெரிய டெக்னிக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கா இட் எஃபெக்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆகும் நம்ம சக்கரத்துக்கெல்லாம். அது கூட அப்பா அழகா விளக்கியிருக்காங்க வழிபாடுல. சோ அதனால நீங்க சொன்ன மாதிரி வழிபாடு இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் ஃபியூ பிளஸட் சோல்ஸ். யாருக்கு என்டையர் ஆன்மீகம் இஸ் பேஸ்ட் ஆன் தர்மம், குட்னஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். அண்ட் புரிஞ்சுட்டு அப்புறம் இதெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கின்னு எதுக்காக நம்ம இந்த கோவம் படக்கூடாது, பிகாஸ் நாம இந்த மாதிரி கோவம் பண்ணா அது ஒருத்தர் மேல எந்த எஃபெக்ட் ஆகுது, அந்த எஃபெக்ட் என்ன அவங்களுக்கு மனசு பேச்சர் ஆகுதா, அது நம்ம கர்மம், அதை நாம வாபஸ் வந்து திரும்பி we have to experience it. இதெல்லாம் புரிஞ்சுக்கினாக்கா then we can really put a complete stop to future accumulation of karma. So அதுதான் அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த அடிப்படையிலுமா அதாவது தியானம் ஒரு முக்கியமான இது, இந்த கோபத்தை இது பண்றது தியானம்.
அப்புறம் அர்த்த மௌனம். அதாவது அப்பா நான் ஏற்கனவே படிச்ச புத்தகத்துல அப்பா சொல்றாங்க, வாரத்துல ஒரு முறையாவது ஒரு 7-8 மணி நேரம் மௌனமா இருக்க பழகுங்க. அது உங்க சிஸ்டமுக்கு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணும். அதன் மூலம் நாங்க வந்து வேலை செய்வோம் அப்படின்னு. காலம் பொருள் வேலை செய்யற நேரத்துல பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அட்லீஸ்ட் கிவ் யர் சான்ஸ் ஃபார் யர் ஆர்கன்ஸ், ஃபார் யர் செல்ஸ் டு ஹீல் அண்ட் வி வில் கம் த்ரூ யூ அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அ குட் ப்ராக்டிஸ் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்குமா. ஏன்னா பல சூழ்நிலையில வந்து கோபம் ஏராளமான சூழ்நிலை வரும். அந்த காலத்தை விட இந்த காலத்து சூழ்நிலை வந்து நம்ம கோபத்தை உண்டாக்குறதுக்கு ஏராளம் வரும். உற்றார் உறவினர் மற்றவங்க நம்மள சொல்லுவாங்க, நம்ம பேசாம இருந்தாலும் அவங்க காடி வாங்கிட்டா நீங்க காடி வாங்கலையா அப்படின்வாங்க. சோ இதுக்கெல்லாம் அப்பா சொல்றாங்க, கொஞ்சம் ஆன்மீகத்துல போங்க, உண்மையை புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, கொஞ்சம் அமைதியா இருக்க கத்துக்குங்க, தனிமையில வாழுங்க இயற்கையோட அப்படின்னு. கோபம் எவர் மேல்? தனக்கும் தன் கணவருக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், தனக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும், தனக்கும் உறவினர்களுக்கும், தனக்கும் வெளியோருக்கும். பாருங்க எத்தனை வகையான பிரிச்சிருக்காங்க அப்பா. முதல்ல குடும்பத்துலதான் உண்டாகுது அந்த கோபம் என்பதுமா. கணவருக்கும் மனைவிக்கும், கணவருக்கும் பிள்ளைகளுக்கும், கணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும். பெற்றோர்கள் சொத்துல ஒரு பாதி நமக்கு வரலாம், அது பெரிய பிரச்சனை போயிடும். சோ எத்தனையோ வீடியோ எல்லாம் பாக்குறோம். பெற்ற பிள்ளைங்க கூட நல்லா கண்ணிய மணின்னு வளர்த்த பிள்ளைங்களாம் அப்பா அம்மாவே அடிக்கிறாங்க, கொள்றாங்க. பிள்ளைகளுக்கும் உற்ற உடன் பிறந்தவர்களுக்கும், அண்ணன் தம்பி, இந்த பிரச்சனை எல்லாம் ஏராளம் இருக்கு. உறவினர்களுக்கும் கூட இதெல்லாம் இந்த சூழ்நிலை கோபம் வரத்துக்கு சூழ்நிலை உண்டு. சில சமயம் தனக்கு அப்பாற்பட்டு வந்த உறவு இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோபித்துக் கொள்வதும் உண்டு. இது மடதனம். அப்ப நமக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா நம்ம ஏதோ கோபிச்சுக்கோம், அவங்க வந்து மனைவி கிட்ட பேசிட்டாங்களோ அல்லது கணவர்கிட்ட பேசிட்டாங்களோ அப்படின்னு. சோ இந்த மாதிரி புரிந்துணர்வு, ரொம்ப ஆழமான புரிதல் ரொம்ப முக்கியமா. அம்மா சொன்ன மாதிரி இந்த சாஸ், அந்த வெறுப்பு, அந்த ஜேலசி இருக்கு இல்லைங்களா, அதுதான் சாஸ் ஆஃப் த காமன். அதனால அப்பா சொல்றாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா தனிமையில உட்காந்து சிந்திச்சு பாருங்க, ஏன் இது ஏற்படுது, என்னனால வந்துச்சு, இதுக்கும் அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே, ஏன் இந்த உணர்வு நமக்கு வருது அப்படின்னு. அது நீங்க சொல்றது கரெக்ட். See, there is a reason அப்பா எதுக்கு இது என்னது பொறாமைய ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் கோவம் பத்தி சொல்றாங்க. எனக்கு சீக்வன்ஸ் அது வந்து ரொம்ப அழகா இன்னொரு சாப்டர்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, எதனால எது வருதுன்னுட்டு. சோ இதுல ஒன் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ அப்ப என்ன சொல்றாங்க, தனக்கும் தன் கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எதனால கோவம் வருது? ஒண்ணு, இந்த ஜென்மத்துல நடக்கிற விஷயங்களால கோவம் வரலாம். ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், there is an underlying important factor in this. என்னன்னா, பூர்வ ஜென்மத்துல இருந்து கூட நம்மளோட உறவு இன்னொருத்தர் கூட நல்லா இருக்கலன்னா, நம்ம இந்த ஜென்மத்துல அந்த மனிதர் வந்து நம்ம உறவினர் மாதிரி வருவாங்க. பெற்றோர்களாலாம் வரலாம், பசங்களா பிள்ளைகள் வரலாம், கணவனோ மனைவியோ. சோ இப்போ நீங்க இப்போ கூட பிறந்தவங்களை பார்த்தாலும் அண்ணன் தம்பி ரொம்ப பிடிக்காது ஒருத்தர். எதுக்கு ஒரே வீட்டுல பிறந்தாங்க? ஏன்னா ப்ரீவியஸ் ஜென்மம் அங்கிருந்து இருந்த அந்த வெறுப்பு இந்த ஜென்மத்துக்கு கூட்டி வந்திருக்காங்க. சோ இமேஜின் பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராங் கனெக்ஷன் டெவலப் பண்ணிட்டு எனக்கு லவ், நாட் ஓன்லி டஸ் லவ் பாண்ட் டூ சோல்ஸ் டுகெதர், பட் ஆங்கர் அண்ட் ஹேட்ரட் இஸ் a stronger bond. எதுக்குன்னா the soul wants to get rid of that bond. கடைசியில நம்ம கடவுள் கிட்ட போனோம்னா எல்லா பாண்ட்ஸும் எடுத்து போடணும், லவ் ஆச்சு ஹேட்ரடும் ஆச்சு போடணும். பட் அதை எடுக்கணும்னாக்கா நாம இப்போ ட்ரை பண்ணோம். சோ அது ஒரு ஆன்மீகத்துல போறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, வெறுப்பு யாரு மேல இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வெறுப்பு கிரியேட் பண்ணாக்கா நீங்க அந்த அட்டாச்மெண்ட் ஸ்டார்ட் கிரியேட் பண்றீங்க. இமேஜின் ஒன் பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரிங் இங்க இருந்து அங்க போறது, நீங்க ஒரு வாட்டி அவங்க பத்தி கோவம் பண்ணீங்கன்னாக்கா அந்த தாட் அவங்க கிட்ட போய் கனெக்ட் ஆகுது, அவங்க தாட் நம்ம கிட்ட வந்து கனெக்ட் ஆகி நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிடுறோம், ஒரு கட்டிமான செயின். சோ அது நம்மள வர மீண்டும் மீண்டும் ஜென்மங்கள்ல வந்துனே இருக்கும். எது வரைக்கும்? எப்போ அந்த மாதிரி ஒரு ஆத்மா நம்ம பசங்களா வந்திருக்கப்போ, ஒரு தாய்க்கு அந்த குழந்தை எவ்வளவே கஷ்டம் கொடுத்தாலும் அந்த தாய்க்கு அந்த மனசு பேஜாராவாது. எனக்கு அது குழந்தை
சோ அந்த குழந்தை உருவத்துல, அந்த தாய் குழந்தை உருவத்துல அந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல அந்த கோவத்து பாட்டம் பிரேக் ஆகுது. சோ அதனால தான் ம். கம்ப்ளீட் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ஈச் அதர் இன் ஃபியூச்சர் லைஃப்ஸ். அதனால தான் நான் எப்பவும் சொல்றேன். எவ்வளவு பேர் சொல்வாங்க, "ஓ! மை ஆன்செஸ்டர்ஸ் பண்ண கஷ்டம். அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணோன்னுட்டு." யுவர் ஆன்செஸ்டர் குட் பி யுவர் டாட்டர் டுடே. எந்த சொல்றீங்க நீங்க? அதனால ஆமா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி ரிலேஷன்ஷிப் நம்ம யார் யார்கிட்ட இருக்கிறோமோ, அது எதுக்காக வருது? அது டீப்பரா திங்க் பண்ணி பார்க்கணும். சூப்பர்ஃபிஷியலா ஓகே இன்னைக்கு இந்த பார்த்து செஞ்சாங்க. அதனால நம்மளுக்கு கோவம் இருக்குது. இல்ல, இஸ் தேர் சம்திங் கோயிங் பியாண்ட் திஸ் லைஃப்? Let us break that by creating unconditional love and forgiveness. That can free us. ஒரு அழகான ஒரு 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 பாயிண்ட் டச் பண்ணிட்டீங்கம்மா. அதாவது இந்த கோபம் என்பது இப்ப மட்டும் இல்லை, இது ஏற்கனவே கர்ம வினை காரணத்தினால் முன் ஜென்மத்தின் காரணத்தினால் எல்லாம் வந்து நம்ம அனுபவிக்க வேண்டியது. இதை தொட்டுங்கம்மா கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு 3000 வருஷத்துக்கு முன்ன, யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் செய்ய வாரார். அதாவது எல்லாரும் நம்ம பார்க்கணும், அத்தனை பேரும் நம்ம அண்ணன் தம்பி தான், எல்லா உறவினர் தான். மத்தவனால நமக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, மத்தவனால நமக்கு எந்த தீயும் செய்ய முடியாது. எல்லாம் உன்னோட கர்ம வினை. அதனால உன்னோட எண்ணம், சொல், செயல் தூய்மையா இருந்துச்சுன்னா அந்த கர்ம வினையை நீ வெட்டலாம். அடுத்த ஜென்மம் உனக்கு சிறப்பா இருக்கும். அந்த எண்ணம், சொல், செயல் தூய்மையா இருக்கும் பொழுது, மற்றவங்களோட பேசும் பொழுது, மற்றவங்களோட அணுகும் பொழுது நம்ம நல்ல சிந்தனையோட அணுகுவோம். இந்த நம்மளுடைய ஏற்கனவே உள்ள சஞ்சீத பாவத்தை கரைக்கிறது இல்லாம பிராரப்த பாவத்தை நீங்க கரைக்கலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாருமா. அது உண்மைதான். ஏற்கனவே சேர்த்து வச்சுதான் நமக்கு வரும். அப்பா சொல்றாங்களே, நீங்க செஞ்சது நீங்க தானே அனுபவிக்கணும் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்பா அதுல. அழகழகழகா இந்த மாதிரி வேர்சஸ் கொடுத்திருக்காங்க. விடு விடு கவலையே, வீண் பேச்சுக்கு சமயம் இல்லைன்னுட்டு ரொம்ப அழகா இடம் இல்லைன்னுட்டு. விடு விடு கவலையே, வீண் பேச்சுக்கு இடமில்லை, நித்தியமும் இதுதான் சத்தியமும்னுட்டு ரொம்ப அழகா இந்த மாதிரி. எனக்கு பாண்ட்ஸ் ஆஃப் எஃபெக்ஷன் விட்டு போடுங்க, இம்பார்ட்டன்ட் அது. எனக்கு நம்ம என்ன பண்றோம், என்ன ஆனாலும் லாஸ்ட்ல ஐயோ என் புருஷன், என் பொண்டாட்டி, என் குழந்தை, என் தம்பி, அந்த பாண்ட்ஸ் எவ்வளவு நாள் இருந்து அவங்க கஷ்டப்படுறதுக்கு நாம வியர்த்தப்பட்டுட்டு அது கண்டினியூ பண்றது வேண்டாம்னுட்டு தான் அப்பா சொல்றாங்க வழிபாட்டு. ஆமா. ஆனா அந்த பற்றுதல், அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் அது ஒரு ஒரு நமக்கு இந்த ஆன்மீகத்தில் இருக்கனால வயசா நமக்கு தெரியுதுங்க. அந்த அதெல்லாம் நம்ம லேசா அப்படியே இந்த அட்டாச்மெண்ட்லாம் விட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா அட்டாச்மெண்ட்லாம் இந்த கோபத்துக்கும் பற்றுக்கும் இந்த வேதனைக்கும் ஒரு ஒரு சாஸ். ஏதோ வந்தோம், நம்ம கருமை நிலை கழிச்சோம், குருநாதரை பார்த்தோம், அடுத்த மோட்சத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அப்பா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, பிறந்திடவே ஆகாது பிறந்தாயானால் பெருமையுடன் ஞான வித்தை கற்க வேண்டும் அப்படின்னு. இந்த பூமிக்கு வந்துடாதீங்கப்பா, கர்ம கலியுகம் ரொம்ப மோசமானது, அப்படி வந்தே ஆனால் ஞான வித்தை கத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பா. ரொம்ப சொல்றாங்க, பிறந்திடலே ஆகாது பிறந்தாயானால் பெருமையுடன் ஞான வித்தை கற்க வேண்டும் அப்படி. எவ்வளவு சந்தோஷமா வீரமா சொல்றாங்கம்மா, பெருமையுடன் ஞான வித்தை கற்க வேண்டும். அற்புதமா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் மணி மாதிரி இருக்கும் அப்பா சொல்றது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் டைம்ல. எதுக்குன்னா எல்லாரும் ஒரு வாட்டி கண்ணு விட்டு வெளியே என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். உலகம் whether it is climatic changes, political, social, ரொம்ப பேட் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அது அப்பா வழிபாடுல திரும்பி சொல்றாங்க. So it becomes very important. This is a lifeline அப்பா கொடுத்திருக்கிறது நம்மளுக்கு. Few blessed souls we can escape this. ஏன்னா நம்ம இதை எஸ்கேப் பண்ணாத திரும்பி பண்ண தவற பண்ணிட்டு வாபஸ் வந்தாக்கா இந்த இன்னொரு 100-200 வருஷத்துல எந்த மாதிரி குடும்பம் இருக்க போது அது நாம திரும்பி வந்து இது பண்றது வேண்டாம். அதனால இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட். we have to learn this lesson and live. ஆமா, எண்ணம், சொல், செயல் தூய்மையா இருக்கணும். அப்ப ஏற்கனவே அப்பா சொல்லும் போது இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல சொன்னாங்க அந்த வெறுப்பு என்ற இதுல, அதாவது பெருமனதோட பொறாமை என்ற இதுல பெருமனதோட ஏத்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்தம், அதாவது யார் எப்படி போனால் எனக்கு என்ன, பிறர் நன்றாக வாழ்ந்தால் அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், அல்லது தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று அறிந்து மனநிலையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பா சொல்றாங்கம்மா. வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிளான அப்ரோச்.
யாரிடமும் தலையை போடக்கூடாது. அவங்க செய்த பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும், நல்ல கர்மம் நல்லா இருக்காங்க, நல்லா இருந்துட்டு போட்டும் அப்படின்னு வாழ்த்துறதோட நம்ம நிப்பாட்டிக்கணுமா. ஆனா இது என்ன ஒரு முக்கியமானதுன்னா, இந்த படிப்பினையே நாம் கணவனுக்கும் அல்லது மனைவிக்கும் போதனை செய்யணும். இப்படிதான் வாழணும் குடும்பம் அப்படின்னு. அப்பதான் 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் கரெக்டா வாழ முடியுமா. இல்ல போனா ஒருத்தரால ஒருத்தருக்கு பிரச்சனை வரும். கூட என்னன்னா போக போக நீங்க சொன்ன மாதிரி ஒரு தகப்பன் புருஷன் பொண்டாட்டி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பசங்களை அந்த லெவல்ல அழகா பிரிங்கப் பண்ணாதான் மின்னுக்கு லைஃப் நல்லா ஆகும். பட் நீங்க இப்ப பார்த்தாக்க என்ன ஆயிட்டு இருக்கு, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஆபீஸ் போயிடுறாங்க. எனக்கு வாகனம் வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும். பசங்க யார் கிட்ட பாத்துக்கிறாங்க? வேலைக்காரி. வேலைக்காரி எவ்வளவு அன்பா பார்க்க போற? அவ வந்திருக்கிறது பணத்துக்காக. அந்த இம்பார்ட்டன்ட் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல பசங்களுக்கு there is no guidance. யூசுவலி இப்பெல்லாம் முதல்லலாம் தாத்தா பாட்டி உட்கார்ந்து கதை சொல்லுவாங்க, ராமாயணம் மகாபாரதம். நம்மளுக்கு கூட கஜராஜ் சுவாமிகள் உட்கார்ந்து மகாபாரதம் தினம் படிப்பாங்க. நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு கருணனுக்கு கஷ்டம் ஆழ்ந்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா அதனால நம்மளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்தது. இப்போ என்ன ஆறுது, சின்ன குழந்தைங்க டிவி போட்டு விட்டுடுறாங்க. என்னத்தை பாக்குறாங்க? So there's a lot of change that needs to happen. ஆனா நம்ம உலகத்தை நம்ம மாத்ததுக்கு முடியாது. ஆனா நம்மள நாம மாத்திக்கலாம். அத நம்ம முன்னுக்கு போறோம். ஆமா ஆமா. ஏன்னா நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கிறோமா, நம்ம குழந்தைங்க கூட ஆரம்ப காலத்துல இந்த குருகுலத்துல வளர்ந்தனால, ஆசிரமம் அந்த மாதிரி வளர்ந்தனால, அவங்க பெருசா வந்து நம்மளோட தூரத்துல இருந்தாலும் சரி, ஓசிஸ்ல இருந்தாலும் அந்த அடிப்படை இருக்குமா, அந்த ஆன்மீக அடிப்படை இருக்கிறதுனால வழி தவறி போக மாட்டாங்க. ஏன்னா பாத்துக்கிட்டே இருக்கும் குணம் மாறுதானி. அந்த அடிப்படை ஆரம்பத்துல நம்ம அவங்க பக்கத்திலேயே வைத்த ஆசிரமம் இந்த மாதிரி தெய்வீக நூலுல அப்பா அகஸ்திய பெருமான நூல் எல்லாம் படிச்சு அப்படியே அந்த வழி வந்தனால அந்த அடிப்படை இருக்குமா. அதுதான் இந்த கலியுகத்துல அப்படியே அவங்க நல்ல குணத்திலே கூட்டிட்டு போயிருக்கு. அதை நம்ம பாக்குறோம். ஆனா அது இப்ப ரொம்ப இந்த இதுல ரொம்ப இதா இருக்குங்கம்மா. ரொம்ப அந்த ஒரு நோக்கம் இல்லை மக்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பணம் பணம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ அது பெரிய ஒரு விபரீதத்தை உண்டாக்குது உலகத்துல. ஆனா இதற்கு காரணம் வந்து ஒரு 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 நல்ல தூய்மையான எண்ணம், ரைச்சஸ்னஸ், அந்த ஒழுக்க நெறி இருந்தாதான் தப்பிக்க முடியும். இல்லப்ப நம்ம மீண்டும் இந்த வந்தே ஆகணும் அனுபவிக்கிறதுக்கு. இப்படி வெறுப்பும் கோபமும், வெறுப்பின் பயன்தான் கோபம். அப்படி வரும் பொழுது அதோட பயன் வேதனைங்கம்மா. அந்த சீக்வன்ஸ் அப்பா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. பொறாமை அடக்க முடியலாம், அது கோபத்துல வந்து முடியும். கோபத்தில் பெரிய விபரீதத்துல வந்து முடியும். அதோட பலன் வந்து வேதனை. வேதனை என்றால் என்ன, எப்படி உண்டாகிறது, அது செய்யும் காரியங்கள் என்ன, எத்தனை வகையான வேதனை. வேதனை இது உடலுக்கு வேதனையாக இருக்கலாம், உள்ளத்தில் வேதனையாக இருக்கலாம், மனதுக்கு வேதனையாக இருக்கலாம், வேறு ஒருவருக்கான வேதனையாகவும் இருக்கலாம். ரொம்ப அழகா இருக்குமா, கியூட்டா இருக்குமா படிக்கிறதுக்கு. ரொம்ப அழகான எளிமையான மொழி, எளிமையான தமிழ்ல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி. உடலுக்கு வேதனை, உடல் ஊனமானாலும் வேதனை உண்டாகின்றது. அதுபோல் அழகில் குறைந்திருந்தாலும் வேதனை, உடம்பில் வியாதி இருந்தாலும் வேதனை. உதாரணமாக உடலில் ஊனமானாலும் வேதனை. ஒரு 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 குழந்தைக்கோ அல்லது யார் நம்ம பிள்ளைங்களுக்கோ இந்த மாதிரி ஊனமுற்றால் அவங்களுக்கு மட்டும் வேதனை இல்லை, அவங்களுக்குள்ள சுற்றிகள் அண்ணன் தம்பி அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் அதை பார்த்து வேதனைப்படுவாங்க. அம்மா சொன்ன மாதிரி ஏற்கனவே கர்ம வினை காரணத்தினால் அது அமையும். ஆனா இருந்தாலும் வேதனை இப்படி எல்லாம் வரும். சில சமயத்துல அழகா இருக்கும், ஒரு குடும்பத்துல ஒரு 2-3 பெண் குழந்தைங்க இருப்பாங்க, 2 பேர் அழகா இருப்பாங்க, ஒருத்தர் அழகா இல்லைன்னா அதுலயும் வேதனை. வரவங்களாம் அவங்கள பார்த்துட்டு போறாங்களா, நம்ம பார்க்க மாட்டாங்களே, இதெல்லாம் இயற்கையான ரொம்ப சராசரியா நடக்கிற ஒரு இது. அதே மாதிரி வியாதி, ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, கேன்சர் வந்துருச்சுன்னா அதை பார்த்து எல்லாம் பெரும் கஷ்டப்படுறாங்க. அது ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இந்த மன வேதனை, இந்த மன உளைச்சல் அப்பா சொல்றாங்க, இந்த மன உளைச்சலை பத்தி. இது ஏதாவது கொஞ்சம் கருத்து இருக்குங்களாமா? will continue. எனக்கு just 5 minutes இருக்கு. just a short paragraphs, அது முடிச்சிடலாம், அப்புறமா பேசலாம். சரிங்க. உள்ளத்தில் வேதனை, இது ஏனென்று சில சமயம் புரிவதில்லை. ஏதோ ஒரு சங்கடமான நிலையை கொண்டு வருகின்றது. இது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆசை நிறைவேறாத காரணமாகவும் இருக்கலாம். சில சமயத்துல பிள்ளைங்க ஏதாவது கேட்டிருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு நம்ம அதை வாங்கி கொடுக்க முடியல, சங்கடமா இருக்கும். அல்லது சமயத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது வாங்கியிருப்பாங்க, நம்ம குடும்பத்துல வாங்கி கொடுக்க முடியல, அந்த சங்கடமாவும் இருக்கும்.
ஸோ அது மற்றவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், நமக்கு கிடைக்காம இருக்கலாம். அந்த சங்கடமா இருக்கும். ஏதோ ஒரு புரியாத ஒரு புதிராகவும் இருக்கலாம் அந்த சங்கடம் என்பது. யாரோ தன்னை பற்றி தவறாக பேசியதற்காக இருக்கலாம். உள்ளம் வேதனை அடைய மனமும் வேதனை அடைந்து அன்பு கிடைக்காத நிலைமையும் ஆகலாம். இப்படி வேதனைகள் வெளிப்படுத்த முடியாது இருந்தால், அடக்கி வைத்திருந்தால் அது நல்லதல்ல. அம்மா சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம அந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம சுத்தி இருப்பாங்க, அண்ணன் தம்பி எல்லாம். ஸோ இவங்கள்ட்டெல்லாம் யாராலும் பேசுவோம். ஆனா இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆவுனா கேஜெட் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை, அந்த தனிமை ரொம்ப இப்போ மக்களை தாக்குதுங்கம்மா. அந்த காலத்துல இப்படி எல்லாம் இல்லை. நம்ம அக்கா அண்ணன் சொல்லணும், தம்பிக்கு சொல்லிடுவோம். அக்கா தம்பி எல்லாம் தங்கச்சிக்கு சொல்லிடுவோம். இந்த மாதிரிலாம் எனக்கு என்ன காரணம் அப்படின்னு அது அம்மாவுக்கு போவோம். அம்மா உடனே நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அந்த சூழ்நிலை இப்ப இல்லவே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அப்பா அம்மா காலையில போனாங்களா சாயந்தரம் வர்றாங்க. குழந்தைங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்டே கிடையாது. அவங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் நேரமும் இல்லை. அந்த ஒரு சூழ்நிலை இப்போ, அதனால அந்த வேதனை அதிகமா இருக்கு. இது இன்னும் ஒரு 1.5 பேஜ் இருக்குமா? இப்போ போறோம்னா அடுத்த செஷனுக்கு வைப்போங்களா? ஓ, இன்னும் 1.5 பேஜ் இருக்கா? ஓகே, நான் பார்க்கல, சாரி. ஆமா, ஆக்சுவலி நீங்க சொல்றது கரெக்ட். வில் கண்டினியூ நெக்ஸ்ட் வீக். பட் வேதனை இப்போ பொறாமை, அதனால கோவம் அப்புறமா வேதனை. எவ்வளவு அழகா அப்பா சொல்லியிருக்காங்க. இப்போ வேதனை எல்லாம் உடல் எதுக்காக வேதனை வருது? நம்மள உடல்ல எதனா இருந்தாக்கா, பிறந்தப்பே நம்மளுக்கு எதனா ஊனம் இருந்தா அது வந்து கர்ம வினை. நம்மளுக்கு அது தெரியும். அது அதை வச்சுட்டு நம்ம ஐயோ அவங்க கர்மப்பட்டு வந்திருக்காங்கன்னு நாம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லுங்க? இப்ப நம்ம இங்க இருக்கிறது கர்ம வினையெல்லாம் தான். நம்மளுக்கு கர்மம் இல்லைன்னா நம்ம இங்க இருக்க மாட்டோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தை அந்த மாதிரி ஒரு ஊனமா வந்தப்போ அப்பா அம்மா அவங்க சிப்லிங்ஸ் எல்லாம் பேஜார் பண்ணிக்கிறப்போ, அது என்னன்னா அதெல்லாம் கர்ம வினை கழிக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. சோ இந்த குழந்தை கொஞ்சம் புண்ணியம் பண்ணி வந்தாக்கா, அது ஒரு நல்ல அப்பா அம்மா கிட்ட வந்தாக்கா, அது வந்து அந்த அப்பா அம்மா அந்த குழந்தை புரிஞ்சிட்டு அது அன்பு கொடுத்தப்போ, அந்த குழந்தையும் நல்லா ஆகும், அந்த அப்பா அம்மாவோட கர்மமும் தீர்த்து போகும். 2 பேருக்கும் நல்லா ஆயிட்டு போயிடுவோம். அதே மாதிரி மென்டல் இல்னஸ் அவங்க இருந்தாக்கா, அப்பா இவ்வளவு அழகா சொல்றாங்க. ஒரு ஃபுல் சாப்டர்லயே சொல்றாங்க. ஒரு குழந்தை கொஞ்சம் இமோஷனலி டிசேபிள்டா இருந்தா, அது என்னன்னா அந்த ஜென்மத்துல வந்து அது கர்மம் பண்ண முடியாதது. ஏன்னா மென்டல் இல்னஸ் இருக்கவங்களுக்கு கர்மம் சேர்க்க முடியாது. ஆனா நம்ம நார்மலா இருக்கிறவங்க நிறைய கர்மம் சேர்த்து போன அழகா சொல்றாங்க அப்பா. சோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கின்னு இப்போ அழகு யார் பார்க்கணும்? அதெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் இதெல்லாம் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், இந்த ப்ராடக்ட் சேல் பண்றதுக்காக இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது இந்த கார்ப்பரேட்ஸ், இந்த பிசினஸ் பீப்புள். நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. உள்ள இருக்க அழகுதான் இம்பார்ட்டன்ட். நம்மள உள்ள நம்ம மாத்திக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். வேதனை எப்பவும் இருந்தே இருக்கும். ஆனா அந்த வேதனை எதனால வருதுன்னு புரிஞ்சுட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? அது மின்னுக்கு நம்மளுக்கு வேதனை வரக்கூடாதுன்னு நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணும்? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். So almost done. We will continue next week. Continue பண்ணலாம். இது பெரிய சாப்டர், பட் ரொம்ப அழகா இருக்கு.